அகாசியா மரத்தின் வாழ்க்கை. நம் நாட்டில் அதை கருவேல மரம் என்று அழைப்பார்கள். பாலைவனம். உயிர் வாழ்வதே ஒரு போராட்டம். நம்பிக்கை வறண்ட நிலம். மழையில்லாத சூழ்நிலை. வெறுமையும் அமைதியும் நிறைந்த நிலம். அப்படிப்பட்ட இடத்தில் இந்த மரம் வாழ்கிறது. காற்று அதை காயப்படுத்துகிறது. புயல் அதை சோதிக்கிறது. சூரியன் அதை எரிக்கிறது. ஆனால் அந்த மரம் வீழ்வதில்லை. அந்த மரத்துக்கு தெரியாது அதன் வாழ்க்கை ஒரு தெய்வீக திட்டத்தின் பகுதி என்று. ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தான். அவன் அந்த மரத்தை வெட்டினான். அந்த மரம் செதுக்கப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது, முழுவதுமாக மாற்றப்பட்டது. பிறகு அதை உள்ளும் விழியும் தங்கத்தினால் அந்த மரம் முழுவதுமாக மூடப்பட்டது. கடைசியில் ஒரு சாதாரண மரம் பரிசுத்த பேழையாக மாறியது. அந்த பரிசுத்த பேழையின் உள்ளே தேவன் கொடுத்த 10 கட்டளை வைக்கப்பட்டிருந்தது. தேவனின் பிரசன்னம் தங்கும் ஸ்தலமாக அந்த பேழை காணப்பட்டது. அந்த பேழை பாலைவனங்களில் நடந்தது, போர்க்களங்களில் நின்றது, அதிசயங்களின் நடுவில் பயணம் செய்தது. ஆறுகள் அதை பார்த்து பிரிந்தது. எதிரிகள் நடுங்கின. சாம்ராஜ்யங்கள் எழுந்தன, சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்தன. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை ஒருபோதும் வீழவில்லை. உங்கள் வாழ்க்கை ஒரு பாலைவனம் போல இருக்கலாம். ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றுமில்லாமல் இருந்த அகாசியா மரத்தை அவருடைய பிரசன்னத்தை சுமக்கும் பேழையாக மாற்றினார். அதைப் போல இன்றும் உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். வேதாகமம் சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை.